உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் லிங்க் தரேன், அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஆம்லா நாட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை வந்து பேஸ் வந்து ஓவல் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். பொதுவாக ஆம்லா நாட் கூடைகளில் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி தான் போடுவாங்க. இதில் வந்து நான் ரன்னிங் வயர் இல்லாமே இந்த பேக் வந்து போட்டிருக்கேன். இது வந்து மினி சைஸ் லஞ்ச் பேக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு ஹேண்டில் நான் ரெடிமேட் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஹேண்டில் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடை போடுறதுக்கு 1.5 ரோல் ஒயர் தேவைப்படும். இதுக்காக நான் ஹாஃப் ஒயிட் கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் கலரில் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மிக்ஸ்டு கலரில் நான் 15 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு ஒயரும் ஒவ்வொரு கலரில் நான் எடுத்திருக்கேன். ஹாஃப் ஒயிட் கலரில் வந்து 8.5 அடி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மல்டி கலர் ஒயர் வந்து 7 அடி நான் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து 3 ஒயர்களை எடுத்துட்டு நம்ம ஆம்லா நாட் போட்டுக்கலாம். ஹாஃப் ஒயிட்டில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹாஃப் ஒயிட் கலரை ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி லூஸாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கலரில் இருக்கிற ஒயரை எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஒயர்களில் 3 ஒயர் வந்து திருமண ஒயர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். ரெண்டாவது இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுருங்க. மூணாவது இருக்கிற ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுருங்க. இனி இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். நம்ம ஆம்லா நாட் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா ஒயர்களையும் ஒவ்வொரு ஆம்லா நாட் போடும்போதும் 2 ஒயிட் கலர் ஒயரும் மிக்ஸ்டு கலர்ல இருந்து ஒரு ஒயரும் எடுத்துக்கோங்க. எல்லா ஆம்லா நாட்ஸும் இதே பேட்டர்ன்ல தான் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் 2 ஒயர் வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மூணாவது ஒயர் வந்து மல்டி கலர் இருக்கிற ஒயர்ல ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா ஒயர்கள்லையும் ஆம்லா நாட் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 15 நாட்ஸ் கிடைக்கும். இனி வந்து இந்த நாட்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வழக்கமாக கிராஸ்கட் கூடைகளில் போடுற மாதிரியே தான் இதுலேயும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக 2 நாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் எடுத்து வச்சுட்டு 2 ஒயிட் கலர் ஒயரையும் 2 சைட்லேயும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் வந்து மல்டி கலர் ஒயர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே போல் இந்த நாட்லையும் நான் அதே மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது மேலே வந்து ஒயிட் கலரில் எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழேயும் அதே மாதிரி ஒயிட் கலரில் எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இது ரெண்டுலையுமே நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆம்லா நாட் போட தேவையில்லை, கிராஸ் நாட் போட்டால் போதும். வேற கலரில் இருக்கிற ஒயரை அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி நாட் போட்டு 2 நாட்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்ஸாக எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு ஒயிட் கலர் ஒயரில் மட்டும் நாட் போடுங்க. அடுத்ததும் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் எக்ஸ் ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் கிராஸ் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி 15 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மேலேயும் கீழேயும் கிராஸ் நாட் போட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிராஸ் நாட் எல்லாமே ஒயிட் கலரில் தான் வந்திருக்கு. இனி அடுத்த லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் நாட்டுக்கு மேலே நமக்கு வந்து 3 ஒயர் சேர்ந்த மாதிரி வருது. லாஸ்ட் இருக்கிற இந்த ப்ரௌன் ஒயர் வந்து நமக்கு 2 ஒயர் தான் கிடைக்குது, 3 ஒயர் இல்லை. அதனால அந்த இடத்த நம்ம விட்டுறணும். இதுக்கு அடுத்த கலரில் இருக்கிற இந்த பர்பிள் ஒயர் தான் வந்து நமக்கு 3 ஒயர் சேர்ந்த மாதிரி வருது. 2 சைட்லேயும் 2 ஒயிட் கலர் ஒயரும் சென்டரில் வந்து ஒரு பர்பிள் கலர் ஒயரும் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஆம்லா நாட் போடலாம். ஆம்லா நாட் போடுறதுக்கு 3 ஒயர் தேவையில்லையா, அதனால இந்த 3 ஒயரை யூஸ் பண்ணி நம்ம ஆம்லா நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பர்பிள் ஒயரை இதுக்கு மேலே லூஸாக சுற்றிக்கலாம்.
அடுத்து மூணாவது இருக்கிற ஒயிட் ஒயரை இந்த மாதிரி டைட்டா சுத்திட்டு நம்ம ஏற்கனவே ஆம்லா நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துலயே ஆம்லா நாட் போடலாம். இப்ப பாருங்க நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் கிடைச்சிருச்சு. இதே மாதிரியே அடுத்த நாட்டும் நம்ம போடலாம். அடுத்த நாட் பாத்தீங்க அப்படின்னா கிரீம் கலர் ஒயர் இருக்கு, அதுலயும் இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த லைன்ல எல்லா நாட்ஸும் நம்ம போட்டுடலாம். அதே போல கீழ் பக்கத்துலயும் நம்ம ஆம்லா நாட் போட்டுடலாம். இந்த கூடையில வந்து ஒரு லைன் வந்து ஆம்லா நாட்டும் ஒரு லைன் வந்து கிராஸ் நாட்டும் வர மாதிரி தான் நான் போட போறேன். அதனால இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் நம்ம போடணும். இதே மாதிரி இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து மூணாவது லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த லைன் வந்து கிராஸ் நாட் போடலாம். அடுத்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல நமக்கு ஒயர் எக்ஸ் ஷேப்ல கிடைக்குது, இதுல கிராஸ் நாட் போட்டு வந்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் இந்த பேஸ் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மேல் பக்கம் நமக்கு குறுகலா வந்திருக்கு. மொத்தம் வந்து இந்த பேஸ்ல 17 லைன்ஸ் இருக்கு. இங்க இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நாட்ஸும் மிக்ஸ்டா தான் இருக்கு. இங்க இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மேல வந்து 9 நாட்ஸ் கிடைக்கும், கீழே வந்து 9 நாட்ஸ் கிடைக்கும். இனி வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். இதுல கார்னர் டர்ன் பண்றதுல பெருசா சேஞ்சஸ் இல்ல. லாஸ்ட் லைன் வந்து நமக்கு ஆம்லா நாட்ல முடிஞ்சு, ஆனா வந்து சைடுல இருக்க லைன்ல வந்து ஒரு நாட் ஆம்லா நாட்டும் ஒரு நாட் வந்து கிராஸ் நாட்டும் கிடைச்சிருக்கு. அப்படி வந்தாலும் இந்த லைன்ல நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஒயிட் கலர் ஒயர் பக்கம் பக்கம் வருது இல்லையா, இந்த ரெண்டு ஒயிட் கலர் ஒயர்லயும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் வரும். இந்த மாதிரி இந்த கிராஸ் லைன்ல நமக்கு 4 நாட்ஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க 4 கிராஸ் நாட் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி மீதி இருக்கிற சைட்லயும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரெண்டு ஒயிட் கலர் ஒயர் சேர்ந்து வர்ற இடத்துல கிராஸ் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் போட்ட பின்னாடி மேலையும் கீழையும் நமக்கு எக்ஸ் ஷேப்ல ஒயிட் கலர் ஒயர் மீட் ஆகுது, அந்த இடத்துல கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டு பக்கமே நம்ம வந்து கிராஸ் நாட் போட்டு ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த சுற்றுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நமக்கு கிராஸ் நாட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுற்று கிராஸ் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஒயர் சேர்ந்த மாதிரி கிடைக்குது. ரெண்டு ஒயிட் கலர் ஒயரும் சென்டர்ல வந்து ஒரு மிக்ஸ்டு கலர் ஒயரும் நமக்கு கிடைக்குது. இனி வந்து அதுல ஆம்லா நாட் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேயும் நமக்கு வந்து 3 ஒயர் சேர்ந்த மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி கீழ் பக்கத்துலயும் நமக்கு 3 ஒயர் சேர்ந்த மாதிரி கிடைக்குது. அதே மாதிரியே ரைட் சைட்லயும் இந்த மாதிரி 2 ஒயர் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்ப இங்க இருந்து நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 3 ஒயர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் ஒயர், அதுக்கப்புறம் ஒரு பிரவுன் கலர் ஒயர், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஒயர். இந்த 3 ஒயரையும் சேர்த்து ஆம்லா நாட் போட்டுடலாம். நம்ம வழக்கமா எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதுலயும் போடணும். இந்த சுற்று ஃபுல்லாவே நம்ம ஆம்லா நாட் தான் போடணும். இந்த நாட் போடும்போது நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இப்ப பாருங்க ஒரு நாட் கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கீழ் பக்கத்துலயும் இந்த மாதிரி 3 ஒயர் சேர்ந்து இருக்கு, இதுலயும் ஆம்லா நாட் போட்டுடலாம். நமக்கு ஃபோல்ட் ஆகி இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இனி பாருங்க எல்லா இடத்துலயும் நமக்கு 3 ஒயர் இருக்கு. இந்த 3 ஒயர்லயும் நாட் போட்டு வரலாம். நான் வந்து இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த ரெண்டாவது லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் நான் ஆம்லா நாட் போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு கிராஸ் ஷேப் கிடைக்குது. ஒயிட் கலர் ஒயர் மட்டும் கிராஸ் ஷேப்ல கிடைக்குது, அதுல நாட் போடலாம். நம்ம பேஸ்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான்.
ஒரு லைன் வந்து ஆம்லா நாட் போட்டோம் அப்படின்னா அடுத்த லைன் வந்து கிராஸ் நாட் வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். சைடுலேயும் அதே போல் வருது பாருங்க. இந்த மாதிரி நமக்கு ஒயிட் கலர் ஒயரு எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது. இதில் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த லைன் வந்து ஆம்லா நாட் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வாங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் போட்டு முடிச்சிருங்க. நான் வந்து போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்க இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 22 லைன் போட்டிருக்கேன். ஆம்லா நாட்டும் கிராஸ் நாட்டும் மிக்ஸ்டா 22 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கூடையாக கிடைச்சிருக்கு. இதோட பேஸ் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கு. இதோட நீளம் வந்து 12 இன்ச்சஸ் இருக்கு. இந்த கூடையோட ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம வழக்கமா இன்செர்ட் பண்ற மாதிரி நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைட்லயும் கிராஸா நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். சென்டர்ல வர மிக்ஸ்டு கலர் ஒயரை ஸ்ட்ரைட்டா நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹேண்டில் எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.